ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து பேசிக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் டிசைனில் ஃபஸ்ட்டு டிசைன் எப்போவுமே லைன்ஸ் தான். நான் லைன்ஸ்க்காக ஒரு ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன். ஸோ லைன்ஸும் ஸ்பிரிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து அதை தவிர்த்து எந்தெந்த டிசைன்ஸ்லாம் இம்பார்ட்டனோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து லைன்ஸு உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து திக் லைனு. திக் லைன் எப்போவுமே டபுள் லைன் போட்டு தான் ஃபில் பண்ணணும். அப்போ தான் திக் லைன் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ திக் லைன் போட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கர்வ் லைன். கர்வ் வந்து வேவ் லைன், இந்த மாதிரி வேவாக போடுறது. ஸோ இந்த மாதிரி வேவாக போட்டுக்கோங்க. நான் எங்கே பிடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. டிப்பில் பிடிக்கிறேன், அதே மாதிரி தான் நீங்கள் டிப்பில் பிடிக்கணும். அடுத்தது வந்து ஹம்ஸு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஹந்தியில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹம்ப் வந்து குட்டி குட்டி ஹம்ப்பு போட கற்றுக்கோங்க. அடுத்து வந்து லாங் ஹம்ப்பு போட கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய போடுங்க. கைட்லைனோட போடுங்க. ஒரு கீழே ஒரு கைட்லைன் போட்டால் அதுக்கு கரெக்டாக போடுங்க. ஸோ ஈவனாக இருக்கணும் ஹம்ப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பெரிய பெரிய ஹம்ப்பு. அடுத்தது வந்து இன்னும் பெரிய ஹம்ப், நல்ல இன்னும் ப்ராடாக ஹம்ப்பு, ப்ராடாக. ஸோ இதெல்லாம் ஃப்ளவர் போட்டு ஃப்ளவருக்கு சைடில் இந்த மாதிரி ப்ராட் ஹம்ப் கொடுத்தா ஃப்ளவர் நல்லா எடுத்து காட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிக் ஹம்ப். பிக் ஹம்ப் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக் ஹம்ப்ஸு. பிக் ஹம்ப்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹம்பை போட்டுட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து ப்ராடாக கொடுக்கணும். ஸோ இது வந்து பிக் ஹம்ப்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஃப்ளவருக்கு பார்டர் டிசைனில் யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து சர்க்கிள். சர்க்கிள் வந்து மண்டலா டிசைன், ஃப்ளவருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து அட்டை ஸ்ட்ரெச் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே கரெக்டாக வர மாதிரி இந்த 8 போட்டு பழக்கிக்கோங்க. அது உள்ளே அழகாக சர்க்கிள் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிசைன்லாம் வருதோ வரலையோ, பட் நம்ம ஹேண்ட் ப்ராக்டிஸ் மூமெண்ட் ரொம்ப முக்கியத்துக்காக இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணணும். அடுத்து வந்து டாட்டடு. இது வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் மூலியமாக வரும். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் போட்டுறீங்களோ அவ்வளோ மெஹந்தி வெளியில் வரும். ஸோ ப்ரெஷர் டக்குன்னு நிறுத்தணும்னா அந்தளவுக்கு நிறுத்தணும். ஸோ பாருங்கள், இது வந்து டாட்ஸு, பிக் டாட், ஸ்மால் டாட். இது வந்து ப்ரெஷர் கண்ட்ரோலில் இதை நான் சொல்லியிருப்பேன். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஸ்பைரல். ஸோ இதுவும் நிறைய ஃபில்லிங்ஸ்க்கு இது ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுவுமே ஒன்று ஒன்று டச் பண்ணாமல் ஒட்டாமல் போட கற்றுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நிறைய போட்டு பாருங்கள். ஒரு 1000, 2000 அந்த மாதிரி நிறைய போடுங்க நோட் ஃபுல்லாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு கை மூமெண்ட்டும் நல்லாயிருக்கும், ஈஸியாக வரும். டிசைன்ஸ் யார் வேணால் போடலாம், பட் ஃபாஸ்ட் வரும். ஃபாஸ்ட்டு தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பிக் ஸ்ப்ரில் பாருங்கள். ப்ரெஷர் போட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி அப்படியே ஸ்ப்ரில் போடுறோம். இது நிறைய அரபிக் டிசைன்லலாம் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த டிசைனு. அடுத்து வந்து ஸ்ப்ரில் ஹம்ப். இது வந்து இந்த மாதிரி கைட்லைன் போடுங்க. ஸோ இப்போ நான் கைட்லைன் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நான் 3 தான் போடுறேன் பாருங்கள். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கைட்லைன் போட்டிங்கன்னா அந்த 3 போட்டாலே போதும். இல்லைன்னா நீங்கள் வந்து கைட்லைன் போடாமல் போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு போட்டே போவீங்க. அது வந்து ஃபினிஷ் ஆகும்போது மேலே மேலே ஃபினிஷ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி கைட்லைன் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் 3 போடுறீங்களோ 4 போடுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். பட் ஈவனாக போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஈவனாக இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம டாட் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு ஸ்ப்ரில் போட்டோம், அதில் வந்து ஹம்ப்பு போட்டோம், அதுக்கப்புறம் டாட் வச்சோம். எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த பேசிக் டிசைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இது வந்து நான் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு இது மேலே ஹம்ப்பு போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த பேசிக் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த டிசைன்ஸ் நீங்கள் வந்து போடுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இதில் நான் வந்து சின்ன ஹம்பை போட்டு பெரிய ஹம்பை போடுறேன். இது வந்து ட்ராப்ஸுக்குமே கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ கண்ட்ரோல்
நல்ல ப்ரெஷர் போட்டு கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர் போட்டு கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்படியே தேய்ச்சி விடணும். ஸோ அந்த லைனுக்கு எண்டு வர லைன் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே தேய்ச்சி விட்டுறணும். ஸோ மெஹந்திலேயே எண்டில் வந்து டிப்பில் வந்து மெஹந்தி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தேய்ச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து வந்து லீஃப் எப்போவுமே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நான் லீஃப் எப்படி வரைகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, அதுதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அரபிக் டிசைனில் ரொம்ப நிறைய வரும், அரபிக் டிசைனில். ஸோ இது வந்து கனெக்டட் லீஃப் பாருங்கள். இந்த மாதிரி கனெக்டட் லீஃப் போட்டு உள்ளே ஃபில் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து நம்ம போல்டு பண்ணணும், டிசைனை போல்டு பண்ணணும். அடுத்து வந்து வெயின்ஸ் பாருங்கள், இதுவுமே ப்ரெஷர் கண்ட்ரோல். இதுக்கெலாம் டிப்பு எங்கே பிடிக்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி தான் நீங்கள் பிடிக்கணும். அப்போ தான் அது வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் வரும், ஃப்ளோ வரும். அதே சமயம் நம்ம சொல்கிற நேரத்தில் அது ஸ்டாப் ஆகும், ரிலீஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆகும். நீங்கள் மேலே நிறைய மெஹந்தி அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அது ஸ்டாப் ஆகாது, கரெக்டான மெஹந்தி வரும்னால அது வராது. கொஞ்சம் இந்த லீஃப் போடும்போது கொஞ்சம் கையை ஷேக் பண்ணி போடுங்க, அப்போ தான் அந்த ஃபினிஷிங் லீஃப் மாதிரி வரும். கொஞ்சம் ஷேக் பண்ணி போடுங்க, அப்படியே ஷேக் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். ஸோ வெயின் டிசைன் வந்துடுச்சு. அடுத்தது யூனிக் டிசைன் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த யூனிக் டிசைன்லாம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்த டிசைன் வரலையோ அது வந்து நிறைய வாட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு டிசைன் வரலைன்னா அதுக்கு அர்த்தம் வந்து உங்களுக்கு வரலன்றது கிடையாது, அது நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலைன்றது தான் அர்த்தம். ஸோ எந்த ஃபிகரோ எந்த டிசைனோ எது வரலனாலும் அது வந்து ப்ராக்டிஸ் இல்லைன்னு அர்த்தம், உங்களுக்கு வரலன்றது கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே வரும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சில பேருக்கு வந்து ஒரு நாளில் வரலாம், சில பேருக்கு 2 நாளில் வரலாம். அந்த ஒரு நாள் 2 நாள் வரவங்களுக்கு ப்ராக்டிஸே இல்லைன்னு நினைக்காதீங்க, அவங்க வேறு மூலியமாக ஏதாவது ப்ராக்டிஸில் இருந்திருப்பாங்க. ஒரு வாரி ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க, பென்சிலில் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா வரைவேன், ட்ராயிங் பண்ணுவேன். ஸோ நான் பென்சிலில் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மெஹந்தி ஈஸியாக வருது. சில பேருக்கு வந்து பென்சில் அனுபவம் இருக்காது, அவங்க டைரெக்டாக வந்து மெஹந்தியில் போடணும்னா அவங்களுக்கு வந்து இந்த பென்சில் டச் இல்லாதனால அந்த மெஹந்திலேயே அவங்களுக்கு நல்லா வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா போடுங்க. இந்த யூனிக் டிசைனில் இந்த லைன்ஸ்லாம் ஷேக்கியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் அது பர்ஃபெக்ட் லைனாக வரணும்னு நினைக்க வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் தான், கொஞ்சம் வேவரியாக இருந்தால் தான் அது வந்து ஹேங்கிங் மாதிரி இருக்கும், தொங்கி காற்றுல ஆடுற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் உங்களுக்கு சரியாக வரலன்னா இது பர்ஃபெக்டாக வரலன்னு நினைக்காதீங்க, இட் ஜஸ்ட் டிசைன், அது டிசைன் அவ்வளோதான். அது வந்து தப்பாக வந்துச்சுன்னா அதுவும் ஒரு டிசைன் தான். ஸோ அதான் வந்து எப்படி வந்து அதை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைங்க, எப்படி வந்து அது தப்பு இல்லாமல் அதை எடுத்துட்டு துடைக்கணும் அந்த மாதிரி நினச்சி அது தொடங்கிலே தவிர வருத்தப்படாதீங்க அதுக்காக. ஸோ போக போக தான் வரும் நம்மளுக்கு. ஸோ மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் கூட அது வந்து தப்புன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு அந்த டிசைனை வந்து மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும், அதுதான் உண்மையான ஆர்டிஸ்ட்டு. தப்புன்னு தெரியக்கூடாது, அது ஒரு டிசைன் ஆக்கிடணும். இப்போ நீங்கள் ஒரு லைன் போடுறீங்க, அந்த லைன் வந்து கொஞ்சம் ப்ராடாக வந்துருச்சு, அதை டபுள் லைனாக போட்டு திக் பண்ணிவிடுங்க. ஒரு லைன் வந்து மெல்லிஸாக வந்துருச்சு, அது வந்து அதுக்கு ஒரு டாட்டர் லைன் கொடுத்து அது ஒரு வித்தியாசமாக ஆகிடுங்க. இது வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ அதனால் வருத்தப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.